அனைத்து தொடக்க மற்றும் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு வணக்கம். எண்ணும் எழுத்தும் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு தற்பொழுது டேப்லெட் வழங்கப்பட உள்ளார்கள். நமது பள்ளிக்கான டேப்லெட்டினை ரிசீவ் செய்த பிறகு அந்த டேப்லெட்டினை எந்த ஆசிரியருக்கு வழங்கியிருக்கிறோம், அவர்களுக்கு வழங்கப்பட உள்ள டேப்லெட்டின் சீரியல் நம்பர் மற்றும் புகைப்படத்தினை நமது பள்ளியின் எம்எஸ் வலைதளத்தில் டேப்லெட் ட்ராக்கர் என்னும் ஐக்கனை பயன்படுத்தி எவ்வாறு அப்டேட் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எம்எஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்கு emis.tnschools.gov.in அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். அந்த இடத்துல உங்களது பள்ளியின் 11 டிஜிட் யூடேஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கூலோட லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைடில் டவுன் ஏரோவுக்கு பக்கத்தில் 3 பிங்க் லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கூல் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் டேப்லெட் ட்ராக்கிங் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே ரிசீவ்டு கவுண்ட் அப்படிங்கிற இடத்துல டிஃபால்ட்டாக 0 அப்படின்னு வந்திருக்கும். அதற்கு மேலே ப்ளஸ் அப்படின்னு போட்டுட்டு என்டர் ரிசீவ்டு கவுண்ட் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் என்டர் யுவர் ரிசீவ்டு கவுண்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளிக்கு எத்தனை டேப்லெட் ரிசீவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த எண்ணிக்கையை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்ததும் ரிசீவ்டு கவுண்ட் அப்படிங்கிற இடத்துல எத்தனை எண்ணிக்கையை என்டர் பண்ணியிருக்கீங்களோ அதனுடைய எண்ணிக்கை வந்துட்டு அதற்கு மேலே ப்ளஸ் அசைன் டீச்சர் அப்படின்னு வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் சூஸ் யுவர் டீச்சர் அப்படின்னு வந்துட்டு செலக்ட் யுவர் டீச்சர் அப்படின்னு கேட்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஆசிரியருக்கு டேப் அசைன் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆசிரியருடைய பெயரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததும் என்டர் டேப் சீரியல் நம்பர் அப்படின்னு கேட்கும். அந்த இடத்துல 11 இலக்கம் கொண்ட டேபுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீரியல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்ததும் அதற்கான புகைப்படத்தை அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். அந்த புகைப்படத்தை அப்லோட் பண்ணிடுங்க. இது போல் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் செலக்ட் ஏ டீச்சர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கக்கூடிய டேபோட 11 இலக்க சீரியல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு அந்த டேபோட பின்பக்க ஃபோட்டோவை எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு எளிமையாக நமது பள்ளியின் எம்எஸ் வலைதளத்தில் அப்லோட் செய்து கொள்ளலாம்.